எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் வேர்வை குறித்து பார்க்க போறோம். வேர்வை அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் சில பேருக்கு இந்த வேர்வைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதனால உடம்புல இருந்து துர்நாற்றம் உருவாகுது. இதனால வெளியே வரத்துக்கே கூச்சப்படுறாங்க, வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கூச்சப்படுறாங்க போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நார்மல் வேர்வைனா என்ன, அப்நார்மலாக அதிகமாக வேர்த்தல்னா என்ன, அது எதனால ஏற்படுது, அப்போ என்ன டெஸ்ட் பண்ணணும், அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது குறித்து தான் பார்க்க போறோம். வெல்கம் டு டாக்டர் கார்த்திகேயன். பொதுவா வேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அதிகமா வேர்த்தாலும் பிரச்சனை தான், கம்மியா வேர்த்தாலும் பிரச்சனை தான். அதனால கரெக்டான அளவுல வேர்க்கணும். வேர்வைங்கிறது நம்ம உடம்போட நல்ல ரெஸ்பான்ஸ். ஒரு பிரச்சனைக்கு நம்ம உடம்பு கொடுக்கக்கூடிய தீர்வு தான் இந்த வேர்வை. அதனால இது கம்மியாவும் இருக்கக்கூடாது, அது ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இப்ப நம்ம உடற்பயிற்சி செய்யறோம் அப்படின்னு வைங்களேன். இந்த உடற்பயிற்சி செய்யும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசைகள் அதிகமா வேலை செய்யுது. தசைகள் அதிகமா வேலை செய்யணும்னா அதற்கு எனர்ஜி தேவைப்படுது, அதற்கு சக்தி தேவைப்படுது. அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய ATP. நம்ம மசில்ல, நம்ம தசைகள்ல இந்த ATPக்கள் உருவாகும். ஒவ்வொரு செல்லிலையும் உருவாகக்கூடிய ATPனால அதிகமான வெப்பம் வெளியே வரும். இந்த அதிகமான வெப்பம்ங்கிறது நம்ம உடம்பு விட்டு வெளியேற்றணும்னா அதுக்காக நம்ம உடம்பு செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த வேர்வை அப்படிங்கிறது. இந்த வேர்வை நம்ம தோள்கள்ல சுரந்து அதனால உருவாகக்கூடிய நீர் இருக்கு பாத்தீங்களா, இந்த நீர் ஆவியாகும் போது கூடவே நம்ம உடம்போட வெப்பமும் ஆவியாகிடுது. இதுதான் வேர்வை உருவாகிறதுக்கான காரணம். அதே சமயம் வேர்வைங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா? கண்டிப்பா கிடையாது. இது ஆட்டோமேட்டிக். நம்ம உடம்புல கூடிய ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம்னு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் ஆக்டிவேஷன் ஆகி நம்ம உடம்புக்கு வேர்வை தேவை அப்படிங்கறத உணர்ந்து நம்மளுக்கு வேர்க்க வைக்கிறது ஆட்டோனாமிக் நரம்பு மண்டலம். சோ அதிக வெப்பம் உடற்பயிற்சி மூலமா உருவாகும் போது அது நீக்கிறதுக்காக நம்மளுக்கு வேர்வை வரும். அது மட்டும் இல்லாம காய்ச்சல்னால நம்ம உடம்புல நிறைய வெப்பம் அதிகமாகும். அந்த காய்ச்சல்னால ஏற்படக்கூடிய வெப்பத்தை வெளியேற்றுறதுக்கும் வேர்வை வரும். அப்புறம் நம்ம அதீதமா பயப்படுறோம், டென்ஷன், மன அழுத்தம் போன்ற இமோஷனல் காரணங்களாலையும் நம்மளுக்கு அதிகமா வேர்க்கலாம். சில பேருக்கு ஸ்பைசி ஃபுட், காரமான உணவுகள் சாப்பிடுறதுனால அதிகமா வேர்க்கலாம். இந்த வேர்வையில என்ன இருக்குன்னு கேட்டீங்களா, வெறும் நீர் மட்டும் இருக்காது. இந்த வேர்வைங்கிறது ஒரு விதமான உப்பு நீர். ஆனா இந்த வேர்வையை சுரக்கிறது நம்ம உடம்புல இரண்டு விதமான சுரப்பிகள் இருக்குங்க. ஒரு விதமான சுரப்பியிலிருந்து வரக்கூடிய வேர்வைக்கு எந்த ஸ்மெல்லும் வராது. இன்னொரு விதமான சுரப்பியிலிருந்து வரக்கூடிய வேர்வைக்கு ஸ்மெல் வரும். அந்த ரெண்டு விஷயங்களை தான் இங்க நீங்க பாக்குறீங்க. அதாவது அப்போக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குங்க. இந்த அப்போக்ரைன் சுரப்பிகள் எங்கெல்லாம் இருக்கும்னா, இங்க பாருங்க, நம்ம கைகள்ல அக்குள் பகுதியில ரெண்டு பக்கமும் இந்த அப்போக்ரைன் சுரப்பிகள் இருக்கும். நம்மளோட கிராயின் ஏரியா, நம்ம தொடை இடுக்குகள் இருக்கிற இந்த ஏரியாவில் அப்போக்ரைன் சுரப்பிகள் இருக்கும். இங்கெல்லாம் சுரக்கக்கூடிய வேர்வைங்கிறது உப்பு நீர் மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லை. இந்த உப்பு நீரோட சேர்த்து இந்த அப்போக்ரைன் சுரப்பிகள் சுரப்பக்கூடியது கொழுப்புகள். இந்த கொழுப்புகளும் அதிகமா சுரக்கும். இந்த கொழுப்பு நீர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிருமிகள், பாக்டீரியா தொற்று கிருமிகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த தொற்று கிருமிகள், இந்த உப்பு நீர் பிளஸ் கொழுப்பு நீர் பிளஸ் தொற்று கிருமிகள், இது மூணு சேர்றதுனால உருவாகக்கூடிய ஒரு நாற்றம், அதை தான் நம்ம வியர்வையோட ஸ்மெல் அப்படின்னு நம்ம சொல்றது. ஆனா இன்னொரு விதமான சுரப்பிகள் இருக்குங்க, அது எக்ரைன் கிளாண்ட் சொல்லுவோம். அது அதிகமா இருக்கக்கூடிய இடம்ங்கிறது பாமா சர்ஃபேஸ், நம்மளோட உள்ளங்கை பகுதி, அப்புறம் உள்ளங்கால் பகுதி. இங்கதான் இந்த எக்ரைன் கிளாண்ட் அதிகமா நம்ம பார்க்க முடியும். இந்த எக்ரைன் கிளாண்ட்ல இருந்து வரக்கூடிய உப்பு நீர் அப்படிங்கிறது அதிக கொழுப்பு இருக்காது. இந்த வேர்வையினால அதிகமா நம்மளுக்கு ஸ்மெல் ஏற்படாது. அதே சமயம் இந்த எக்ரைன் கிளாண்ட் தான் உடம்பு முழுக்க மற்ற இடத்துல இருக்கக்கூடியது இந்த எக்ரைன் கிளாண்ட் தான். ஆனா குறிப்பா இந்த அப்போக்ரைன் கிளாண்டுங்கிறது தான் இந்த பகுதியிலையும், இந்த தொடை இடுக்கு பகுதியிலையும், அப்புறம் பெண்களுக்கு மார்பகத்துக்கு கீழே கூட இருக்கலாம், அப்புறம் தொடை இடுக்குல இருக்கலாம். இந்த இடத்துல இருந்துலாம் வரக்கூடிய ஒரு ஸ்மெல் தான் வேர்வை நாற்றம். இதுதான் எக்ரைன் கிளாண்ட் சொல்லக்கூடிய ஒரு விதமான சுரப்பி. ஆனா இது அப்போக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்போக்ரைன் கிளாண்டுனால தான் இந்த சுரப்பினால தான் நிறைய கொழுப்புகள் அதிகமா வருது. நம்ம உடம்புல மொத்தம் இந்த மாதிரி 30 லட்சம் சுரப்பிகள் இருக்குங்க. எப்பொழுது மருத்துவ உதவி நம்மளுக்கு தேவைப்படும், எப்ப வேர்வை ரொம்ப அதிகம், இப்போ வேர்வைங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம் தான். ஆனா எப்ப மருத்துவ உதவி தேவைப்படுது, அதிகமான வேர்வை அப்படின்னு நம்ம எப்ப சொல்லுவோம், வழக்கமான அளவை விட மிக அதிகமா வேர்த்துச்சு அப்படின்னா நம்ம சம்திங் ராங் அப்படின்னு அர்த்தம். உங்கள் தினசரி வாழ்க்கையே பாதிக்குது. இதனால வேர்வையினால மக்கள் உங்களை நெருங்க பயப்படுறாங்க. நீங்களும் அதிக வேர்வையினால மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பல விசேஷங்கள், பல ஃபங்க்ஷன், பல சோசியல் கேதரிங்லாம் தவிர்க்கிறீங்க. ஏன்னா அதிகமான வேர்வையினால நீங்க போறதுக்கே கூச்சப்படுறீங்க. அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல மருத்துவ உதவி உங்களுக்கு தேவைப்படுது. பிளஸ் இரவில் அதிக வேர்வை காரணமே இல்லாம நைட் நேரத்துல மிக அதிகமா வேர்க்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். அப்போ அதீத வேர்வைக்கு என்னங்க காரணம்? இதை ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. நார்மலாவே சில பேருக்கு ஜெனட்டிக்கலா மரபணு பரம்பரை காரணங்களால நார்மலாவே சில பேருக்கு அதிகமா வேர்க்கிறதுங்கிறது இருக்கும்.
ஆனா சில பேருக்கு சில விதமான தொற்றுக்கள்னால வரலாம். அதாவது டியூபர்குலோசிஸ், எண்டோகார்டைட்டிஸ் சொல்லக்கூடிய இதயத்தில் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள், ஆஸ்டியோமைலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்புகளில் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் போன்ற பல்வேறு தொற்றுக்கள்னால நம்மளுக்கு வியர்வையை அதிகமாகலாம். ரத்தத்துல சர்க்கரை அளவு குறையும் போது, இது வந்து ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லி ரத்தத்துல சர்க்கரை அளவு குறையும் போது அதனால வியர்வை ஏற்படலாம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, தைராய்டு அதிகமா வேலை செஞ்சிட்டு இருக்கு, தைராய்டு ஹார்மோன்கள் அதிகமா உற்பத்தி ஆகுதுன்னா வியர்வை வரலாம். தைராய்டு குறைவா இருக்கு அப்படின்னு நம்ம மாத்திரை சாப்பிடுறோம் அப்படின்னாலும் அந்த மாத்திரையினாலும் நம்மளுக்கு அதிக வியர்வை வரலாம். நாட்பட்ட வலி இருக்குன்னா கிரானிக் பெயின் சிண்ட்ரோம், இந்த நாட்பட்ட வலியினால கூட அதிக வியர்வை உண்டாகலாம். அப்புறம் வலி மாத்திரைகள், நம்ம வலி மாத்திரைகள் சாப்பிடுறோம்னா அந்த வலி மாத்திரைகள் கூட சில சமயம் வியர்வையை அதிகப்படுத்தலாம். ரொம்ப அரிதா பல்வேறு புற்றுநோய்கள் வியர்வை அதிகப்படுத்தலாம். பெண்களுக்கு குறிப்பா மாதவிடாய் நிற்கும் சமயம், மெனோபாஸ் சமயத்துல இந்த இரவு நேரத்துல வேர்த்தல் போன்ற விஷயங்கள் நடக்கும் மெனோபாஸ் சமயத்துல. சோ இதனால வியர்வை அதிகமாகலாம். இது இல்லாம இன்னும் பல்வேறு காரணங்கள் இருக்குங்க. ஆன்சைட்டி டிசார்டர், ஆட்டோனாமிக் நியூரோபதி, ஆட்டோ இம்யூன் டிசார்டர், HIV எய்ட்ஸ் நோய்கள், லுக்கீமியா ரத்த புற்றுநோய், நான் ஹாட்ச்கின் லிம்போமான்னு இன்னொரு ரத்த புற்றுநோய், மது குடித்து மதுவில இருந்து நம்ம வெளியே வரோம் அப்படின்னா ஆல்கஹால் வித்ராவல்னால ஏற்படலாம். கஞ்சா, மரிஜுவானா போன்ற விஷயங்கள் உபயோகப்படுத்துறோம், அதுல இருந்து வெளியே வரோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு அதிக வியர்வை ஏற்படலாம். ஸோ இதில் தான் அதிக வியர்வை ஏற்படுறதுக்கான காரணங்கள். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன டெஸ்ட் மெயினாக பண்ணுவாங்க? மெயினாக பண்ணக்கூடிய டெஸ்ட் 2 டெஸ்ட். இது சாதாரண டெஸ்ட். ஒன்று வந்து தைராய்டு, இன்னொன்று வந்து ரத்த சர்க்கரை அளவுகள். இது 2 மட்டும் டெஸ்ட் பண்ணாலே ஃபர்ஸ்ட்ல நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு. ஏன்னா பொதுவான பிரச்சனைகள் இதே மீது நிறைய வேர்வை வருது அப்படின்னா தான் முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணக்கூடிய தேவை ஏற்படும். இப்போ நார்மலாவே அதிகமா இருக்கு, உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா வந்து வேர்த்தல் மட்டும் அதிகமா இருக்கு அப்படின்னு இருக்கும். ஸோ அதான் நார்மல். ஸோ அதுதான் பொதுவான பிரச்சனை. ஸோ அதுக்கு வந்து டியோட்ரண்ட் ஸ்ப்ரே போன்றவை யூஸ் பண்ணலாம். இந்த டியோட்ரண்ட் ஸ்ப்ரேல வந்து அலுமினியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. இது வந்து ஸ்வெட் கிளாண்ட், அந்த வேர்வை சுரப்பிகளை அடைக்கக்கூடிய தன்மை உண்டு. அதனால டியோ ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். குளியல் ரெகுலரா காலையிலையும் மாலையிலையும் அடிக்கடி குளியல்ங்கிறது தேவைப்படும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. ஷூ சாக்ஸ் அணிகிறதா முடிஞ்ச அளவு நம்ம தட்பவெப்பநிலைக்கு ஷூ சாக்ஸே தேவையில்லை. அப்படியே நம்ம வந்து வேலை நிமித்தமா சாக்ஸ் போடுறோம்னால ஒரு நாளைக்கு 2 முறை சாக்ஸை மாற்ற வேண்டிய தேவை கூட ஏற்படலாம். ஷூ வந்து நார்மல் லெதர் டைட் ஃபிட்டிங் இல்லாத கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்ல ஷூ இருக்கணும். செருப்புகளும் அதே மாதிரி தான். செருப்புகள் நார்மல் செருப்புகள் அணியலாம். பட் அதே சமயம் நம்ம கையில வந்து எப்பவுமே இந்த மாதிரி கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க. கர்ச்சீஃப் வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் இந்த மாதிரி வேர்வை ஏற்படுதோ அதை துடைக்கிறதுக்குன்னு 2-3 கர்ச்சீஃப் கையில வச்சுக்கிறது நல்லது. கதர் துணிகள் அணியலாம். தளர்வான உடைகளா இருக்கணும். யோகா, தியானம், ஏன்னா இமோஷனல் டென்ஷன், பயம், இதெல்லாம் படபடப்புனால கூட வேர்வை ரொம்ப அதிகமாகவே இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? அதனால சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு மனதளவில் சம் ப்ராப்ளம் இருக்கு, லைஃப்ல ப்ராப்ளம் இருக்குன்னா அப்ப நீங்க யோகா பண்றது, தியானம் பண்றது போன்றது உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும். சுற்றுப்புற சூழ்நிலை ஓரளவு குளிர்ச்சியா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப பிரச்சனையா இருக்கு, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க ஊட்டி கொடைக்கானல்ல கூட போய் வேலை செய்யலாம். சோ அந்த மாதிரி சூழ்நிலையில உங்களுக்கு கண்டிப்பா வேர்வை குறையறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் இல்லையா? அப்கோர்ஸ் நான் ரொம்ப பிராக்டிக்கலா தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சில பேர் இதை பத்தி யோசிச்சு பார்ப்பாங்க. அப்புறம் கையில் எடுத்து செல்லக்கூடிய மின் விசிறிகள், மொபைல் போர்ட்டபிள் ஃபேன்ஸ் எடுத்துட்டு போகலாம். கார உணவு அவாய்ட் பண்ணணும், மது அவாய்ட் பண்ணணும், காஃபி, டீ போன்றவை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து வேர்வையை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள். அப்புறம் என்ன மருந்துகள் இருக்கு? இப்போ சப்போஸ் வேர்வை வந்து இதுக்குமே கேட்கல, ஆனா உடம்புல வேற எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா சுரப்பிகள்னாலதான் அதிக வேர்வை இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல தான் நம்ம இந்த அடுத்த லெவலுக்கு வரும். இது வந்து அயன்டோஃபோரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீர்ல வந்து இது வச்சு கைகளை வச்சு இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கரண்ட் கொடுக்குற மிஷின் இருக்கு. மைல்டு கரண்ட், வலி இல்லாத கரண்ட் ஒரு 20 நிமிஷம் கொடுப்பாங்க. இந்த 20 நிமிஷம் மாதிரி ஒரு 3 அல்லது 4 வாட்டி இந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். இது மாதிரி பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய ஸ்வெட் கிளாண்ட் சுரப்பிகள், எக்ரைன் சுரப்பிகள் வந்து அடைக்கப்பட்டு அதனால வந்து வேர்வை குறையும். அயன்டோஃபோரோசிஸ் இதுக்கு பேரு. அடுத்து போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் உபயோகப்படுத்துறாங்க அதிக வேர்வை இருக்கிறவங்களுக்கு. அடுத்து மருந்துகள், ஆன்டிகொலினர்ஜிக் மருந்துகள் வந்து இந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் சொன்னோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய பாராசிம்பத்தட்டிக் நரம்புகளை பிளாக் பண்ணக்கூடிய மருந்துகள் இருக்கு. ஸோ எதுவுமே கேட்கலன்னா கடைசியாக சர்ஜரிக்கு வருவோம். சர்ஜரியில ஒரு முறை வந்து எண்டோஸ்கோபிக் தொராசிக் சிம்பத்தெக்டமி, இந்த சர்ஜரி முறை யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் சுரப்பிகள் எந்த இடத்துல வேர்க்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேறு சுரப்பிகளை மட்டும் எடுக்கக்கூடிய சர்ஜரி முறைகளும் இருக்கு. ஸோ உங்களுக்கு வேர்வை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு இப்போ நீங்க என்ன விதமான விஷயங்கள் பண்றீங்க,
அதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் கேட்குதா, இல்லை கேட்கல அப்படின்னா வேற என்ன டெஸ்ட்டுகள் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வேர்வை தொந்தரவு பிரச்சனை இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.